10th 11th 12th 11th-க்கும் 12th-க்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்முடைய 10th-க்கு இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு சோஷியல் சயின்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதோட அவங்களுக்கும் முடிஞ்சிருது. இப்போ பேப்பர் கரெக்ஷன் வெற்றிகரமாக நகர்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, நீங்க எடுத்த இன்டர்னல் மார்க் ஓகேங்களா, 90 மார்க்குக்கு 90க்கு 25 10 மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 10 + 25 35 பாஸ். இந்த கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து ரிசல்ட் டேட்டுன்னு ஒன்று வரும்ல. ஸோ நம்முடைய 12th ஸ்டாண்டர்டுக்கு என்னைக்கு ரிசல்ட்னா மே மாதம் 6ஆம் தேதி ஓகேங்களா. 10ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி நினைக்கிறேன். 11ஆம் வகுப்புக்கு மே மாதம் 19ஆம் தேதி. இந்த 3 நாட்கள் தேர்வு தேதிகளுடைய முடிவுகள் வெளியாகிறது. ரிசல்ட் எப்படினாலும் உங்கள் மொபைலுக்கே வந்துடும், அது வேற விஷயம். இப்போ என்ன இதில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடைசியாக நடைபெற்ற 3 பாடங்களில் கணித பாடத்தில் 10ஆம் வகுப்புக்கும் 11ஆம் வகுப்புகளில் 3-4க்கும் மேற்பட்ட பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடியாக வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டதாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபுறம் குமுறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதிர்ச்சியின் உடையில் வந்து ரொம்ப உறைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஓகேங்களா, ஒரு ஃபியர் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஓரளவு நேற்று ஆன்சர் கீ நான் சொல்லியிருந்தேன்ல, ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும்னா மறுபடியுமே சொல்கிறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆன்சர் அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கு ஓகேங்களா. அதை வந்து தெளிவாக கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் இப்படி இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இருக்குது. இது இல்லாமல் வெறும் கொஸ்டின்ஸை எழுதி விட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பசங்க கெட்டிக்காரத்தனமாக பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா சுத்தமாக வந்து கிடையாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சுத்தமாக கிடையாதுன்னா மார்க் வந்து அவங்களுக்கு போட முடியாது அப்படின்ற மாதிரியும் வந்து டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுமே ஆன்சர் ஷீட்டில் எழுதுனா எப்படிப்பா மார்க் போட முடியும் சொல்லுங்கள்? தப்போ சரியோ ஓரளவாவது வினாக்களை வந்து ஆன்சர் எழுதியிருக்கணும். ஆனால் ஒன்றுமே எழுதாத இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். மற்றபடி நம்முடைய இந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கட் ஆஃப்க்கு தேவையான மார்க்ஸ்லாம் வந்து இந்த 15 மார்க் 12 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவருமே வந்து எதிர்பார்த்தோம். இதனால வந்து கண்டிப்பாக மார்க் மேபி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். நான் தான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன்ல, கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏற்றுக்கிற மைண்ட் செட்லேயே வந்து கிடையாது. இந்த முறை நடந்த பப்ளிக் எக்ஸாமில் 12க்குனா ஃபஸ்ட்டு தமிழ் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம். ஆனால் 11க்கு அங்கே டோட்டலாக சேஞ்ச் இல்லை. 11க்கு தான் குண்டக்க மண்டக்க கேட்டாங்கல்ல தமிழ் எக்ஸாமு, இங்கிலீஷும் அப்படி தானே வந்து கேட்டாங்க. ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ 11க்கு நினைக்கிறேன், 11க்கும் சரி 12க்கும் சரி 2 சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. வச்சாங்க பார்த்தீங்களா அப்போ 3 மார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் மீன்ஸ்லாம் கூட வந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் அப்படின்றது வாரி வழங்கினா தான் உங்களுக்கு ஓரளவாவது மதிப்பெண்கள் கிடைக்கும். ஏன்னா ஒரு சில பாடங்களில் 90% கீழே தேர்ச்சி சதவீதம் போயிடக்கூடாது. அதாவது 90% கீழே தேர்ச்சி சதவீதம் போயிடக்கூடாதுன்னா ஒரு 85 87% அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்றது தான் அனைவருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். யார் யாருக்கு எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க, அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இது போல் நிறைய விதமான நியூஸஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேப்பர் வேல்யூவேஷன், பேப்பர் கரெக்ஷனுக்கு இதுதான் வந்து ஜஸ்ட் நியூஸஸ். இன்னும் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸு, அக்கௌண்டன்ஸு, அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் டிக் பண்ணும்போது இதெல்லாம் மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த டைம் தான் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.